அந்த மீன் சாப்பாடு அந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பேரு பொன்னியக்கா கடை. அழகா வந்து சீ ஃபுட் மீல்ஸ் நல்லா சாப்பிட்டு போலாம். நம்ம நார்மலா பீச் சைட் எல்லாம் போய் சாப்பிடுவோம். இந்த சைட்ல கிடைக்காது, மோஸ்ட்லி இவங்க பண்றாங்க. கையில இருக்குது மீன் 200 ரூபாய். 200 வறுத்த மீனா? வறுத்த மீன் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அந்த பொடி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா போடுற மசாலா பாத்தீங்கன்னா டைஜஷன் பண்றதுலாம் சும்மா சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். இருந்தா வருது வந்து கடிச்சிட்டு வந்துடும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நண்டு கையில வச்சு சாப்பிடணும். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எங்க வந்திருக்கோம்னா வேளச்சேரி சைட்ல பாத்தீங்கன்னா பொன்னியக்கா ரெண்டு ஒரு ஆக்கரை. இப்ப பாத்தீங்கன்னா மீல்ஸ்ல வந்து மீன் மீல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மீன் சாப்பாடு அந்த மாதிரி மீல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கடை எங்க இருக்குன்ட்டு நம்ம காமிச்சு கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் தீபக்கும் அப்புறமேட்டு நம்ம பகடா பாய்ஸ் தான். ஆனா அட்ரஸ் தெரியாது. கூகுள் மேப் போய் சொல்லாது. இல்ல மச்சான், கரெக்டா தான் கட்டோப்ல. எதுக்கு இந்த இடத்த காட்டணும் தெரியலையே. பேரு பொன்னியக்கா கடை. அழகா வந்து சீ ஃபுட் மீல்ஸ் நல்லா சாப்பிட்டு போலாம். நம்ம நார்மலா பீச் சைட் எல்லாம் போய் சாப்பிடுவோம். இந்த சைட்ல கிடைக்காது, மோஸ்ட்லி இவங்க பண்றாங்க. வஞ்சர மீன் வந்து ரேட் ஏதோ கம்மியா சொல்லிருக்காங்க. என்ன முழு மீன் ஒரு ஸ்லைஸ் 150 ரூபாய் வைப்பாங்கல்ல, கையில இருக்குது மீன் 200 ரூபாய். 200 ரூபாய். இது நம்ம வறுத்த மீனா? வறுத்த மீன் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஏன் ஃப்ரெஷ்ஷா இருக்க மீனே பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சு சொல்லுவாங்க. 300 ரூபாய் 400 ரூபாய் சொல்ற இடத்துல இவங்க வறுத்த மீனே 200 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம மூணு பேர் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்ற எப்படி இருக்குன்ட்டு வீடியோல என்ன ரேட்ல கொடுத்துருக்காங்க. மீல்ஸ் வந்து 80 rupees. ஓகே, நீங்க பார்சல் வாங்க 90 rupees. ஓகே, ஒரு 100 rupeesல வந்து 120 rupees எல்லாமே ஃபிளாட் வந்து வேலை யா அப்படின்னா மீன் குழம்பு வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த கறி ஐட்டம் சீ ஃபுட் ஐட்டமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பட்டினோட செய்யறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா ஃப்ரைட் ஐட்டம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த பொடியா போட்டு பண்றாங்க. இவங்க எல்லாத்துலயுமே சாப்பிட்டு அந்த பொடியோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைபிரிட்ஸா தெரியுது. மீன் குழம்பு வெயிட் பண்ணலாம். இவங்க வந்து ப்ராப்பரான சென்னை சைட்ல செஞ்சலாம். தேங்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரளா சைட்ல அந்த ரமணா சன்ஸ் எல்லாம் இல்லாம ப்ராப்பரா சென்னை சைட்ல அவங்க வந்து தக்காளி வெங்காயம் போட்டு அந்த புளிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு ஆக்சுவலி எங்க வீட்டில் எப்படி சாப்பிடுறீங்களோ சென்னையில அந்த மாதிரி இருக்கு. நண்டு தொக்கு ஒரு போயிட்டு போயிடலாம். கிரேவில பாத்தீங்கன்னா சோம்பு பிளஸ் அதுக்கு என்ன சீரக சோம்பு அது மாதிரிலாம் அரைச்சி நம்மளோட அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இறங்கி இருக்கு, நல்லா ஜூஸி இறங்கி இருக்கு சாப்பாடு ரைஸோட. மூணுத்தையும் அரைச்சு வெங்காயம் போட்டு இது பண்ணிருக்காங்க. பிளஸ் லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு முடிச்சு இறக்கிறீங்க. ஆமா ப்ரோ, மீன் கடையில இருக்காம இருக்கீங்க பாருங்க. மீன் கடையில பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. மேல எவ்வளவு டீப் ஃப்ரைலாம் இல்ல, ஆயிலாவும் இல்லை. வந்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு மஸ்டே சொல்லலாம். இவங்க பாத்தீங்கன்னா நல்லா மீன் அரைச்சி போட்டு அதுக்குள்ள கருவேப்பிலை ஃப்ளேவர் எல்லாம் மேல போட்டுருக்கனால இது சாப்பிட்டு மீன் கடையில செம டேஸ்டா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பைக்கிங் அவங்க அந்த ஃபிஷ்ஷை தெரியுது. எனக்கு சொரா ஃபுட் சாப்பிட்ற ஃபீல் தெரியுது. ரிவ்யூ பண்ணி சொல்ல மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அந்த பொடி செஞ்சு வச்சிருக்காங்க. பொடி காஞ்சமாவும் போடுறாங்க. பொடியில பொடியோட சாப்பிடும் போது கடம்பா வந்து காப்பினாச்சு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி போறேன். கடம்பா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பொடி ரொம்ப ஓவரா போடுறாங்க. அப்புறம் எல்லா டிஷ்ஷுமே பொடி இருக்கு. பொடி மஸ்ட் ட்ரை. நீங்க போட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அந்த புளிப்பு இல்லாம நார்மலா இருக்கு. இறவோட சாப்பிடும்போது இற மட்டும் தனியா தெரியுது. அது போய் மிக்சிங்ல இருக்கு சூப்பரா தெரியுது. ஸ்மெல் அது இல்லாம நல்லா சூப்பரா கிளீன் பண்ணி செஞ்சிருக்காங்க. இங்க இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் சூப்பரா செஞ்சிருக்காங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா செய்யறாங்க. அதான் மேட்டர். நீங்க முன்னாடியே போச்சு வைக்கிறது அந்த மாதிரி மேட்டர் இல்லாம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுருப்போம். அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குது சாப்பிடும்போது. டேஸ்ட் பண்ணலாம். வந்து ஃபேட் தான். ஆனா அவங்க போற அந்த மேல போடுற மசாலா பாத்தீங்கன்னா டைஜஷன் பண்றதுலாம் சும்மா சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். யாராவோட அந்த போட்டுருக்க பொடி எல்லாமே. அது இல்லாம இந்த பொடி சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்சு வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கு பொடி எல்லாமே. டேஸ்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு காரசாரமான சாப்பாடு மதிய டைம்ல சாப்பிடுறதுக்கு ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா இறா கிரேவி இருக்கு. பிளஸ் அவங்க இறா இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்றாங்க. எனக்கு ஃப்ரையோட கிரேவி நல்லா சூப்பரா இருக்கு. ஏன்னா அது வந்து காரம் கொஞ்சம் கம்மியா நம்ம சாப்பிடுறது மைல்டா இருந்துச்சு. இறா இது வந்து இருக்கு. வந்துடும் ஃபிஷ் ஃப்ரை பாருங்க.
ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள நம்ம எப்படின்னா அந்த பிளாக் கோட்டிங்ல எல்லாமே எதுவுமே அந்த பிளாக்ல இல்லாம ஒயிட்டா இருக்கணும், அதான் ஃப்ரெஷ்னஸ் வருது. இது பாத்தீங்கன்னா எப்படின்னா வஞ்சரமே பாத்தீங்கன்னா நார்மல் சைஸா இல்லாம ஒரு சின்ன சைஸ் வந்துடும். நம்ம ஒரு அளவு பெரிய சைஸ் வஞ்சரம் பாத்தீங்கன்னா 200 rupees கொடுக்குறாங்க. இந்த ரேஞ்சுக்கு வஞ்சரம் கொடுக்குறது வருது. வஞ்சரம் சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் சாப்பிட ஃபீலும் கிடைக்குது. மேல நல்லா கிரிப்ஸியா அந்த சூப்பரா வறுத்துருக்காங்க. ஓவர் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணாம இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அது போய் மேல போட்டுருக்க மசாலா வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றது கம்மியா தான் இருக்கு வஞ்சரத்துல. ஏன்னா வஞ்சரம் டேஸ்ட் வந்து போயிடும். நார்மலா வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் எடுத்துக்கிட்டு அதனால கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. வஞ்சரம் இல்லைன்னா கூட ஃபீல் பண்ணாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா தேங்காய் பாறையும் அப்புறமேட்டு சங்கரா மீன் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ என்ன மீன் அவைலபிலிட்டி இருக்கோ வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நண்டு ஃப்ரை எல்லாம் பண்ணல, உட்க வச்சு சாப்பாடு சாப்பிடும்போது அது ஒரு அல்டிமேட்டா இருந்துச்சு சாப்பிடுறது. டேஸ்ட் வைஸ் சொல்றேன். ஸோ அதை இங்க போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா தெரியுது உங்களுக்கு சாப்பிடும் போதே. கட்டை வரல எடுத்து இது பண்ணாலே அப்படி துண்டா வருது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடணும். ஆனா நொறுக்கி சாப்பிடணும் நண்டு எல்லாமே. நண்டு கையில வச்சு சாப்பிடணும். நண்டு சாப்பிட்டா இந்த மாதிரி தக்கையா எடுக்கணும். சும்மா பேருக்கு நண்டு எடுத்து உடச்சலாம் போறத தக்கையா எடுக்கணும். இது எடுத்தாதான் நல்லா காரசாரமா சாப்பிடலாம். இன்னும் முன்ன கடிச்சு முழுக்கலாம். இளந்தாரி புள்ளன்றவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொரா புட்டு போயிடலாம். என்ன பண்ணுறது? சொரா புட்டு இல்லையா, நான் இவ்வளோ நாள் சொரா புட்டுன்னு நினைச்சிருந்தேன். பார்த்தா இவங்க மீன் புட்டை தான் சொரா புட்டு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அது சொரா புட்டு ஃபிளேவர் தான். மீன் புட்டு அதுல கொஞ்சம் எடுத்து தட்டு மீன் புட்டு ஃபர்ஸ்ட் இங்க சொராவில் வந்து புட்டு செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன். மீன் புட்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ப்ரோ, நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? அது மாதிரி மீன் புட்டுல பாத்தீங்கன்னா அவங்க மஞ்சத்தூள் போடுறாங்க பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் டாப் நாச்சா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் இது பண்ணிருக்கலாம். அவங்க கல்ல போட்டு இது பண்ணிக்கலாம். சைடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அது ஸ்பெஷல் மசாலா போடுறாங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்க டாப் சீக்ரெட்டே சொல்லலாம். அந்த மாதிரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கடையோட நான் கீழே மேப் பண்றேன். நான் உங்க ஐடியா பண்ணி நானுமே ஐடியா பண்ணேன். நான் ஐடியா தீப்ஸ் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரி சரி எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. எக்ஸ்ப்ளோர் வித் ஐடியா தீப்ஸ். வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து சந்தோஷமா போவாங்க. பகோடா பாய்ஸ் சேனல் கீழே இருக்கும். ப்ரோட சேனல் வந்து எக்ஸ்ப்ளோர் வித் தீப். வந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பெரிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷப்படுத்திட்டு இருப்போங்க. சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. சாங்கல் ஐடியா பண்ணி நான் உங்கள் ரியாஸ் பக்கோடா பாய்ஸ். டாடா பை பை.